அங்கே வந்திருக்கோம் இப்போ நம்ம. சொல்லுங்க. ஆனால் காசிமேட்டை மீன் இல்லை சுத்தமாக இல்லையா? ஸ்ட்ரைக்குனால மீன் கம்மியாக இருக்குது. இன்னும் 16ஆம் தேதி மேலே வந்தோம்னா நல்லா மீன் பார்க்கலாம், நல்லா ரேட்டு கேட்டு வாங்கலாம். இப்போ அவங்க சொல்கிறது தான் ரேட்டு. ஓகே. 700 நீ வாங்குறியா? எவ்வளோ? பெரிய நண்டை விட சின்ன நண்டு தான் நல்லா இருக்கும். பெரிய நண்டை விட சின்ன நண்டு தான் நல்லா இருக்கும். சதையை பாரு, போர்டில் கூட அவ்வளோ. சரி, 3 கூறு 200 போட்டு கொடு. போட்டு கொடு, நண்டு போட்டு கொடு. போடு நண்டு போட்டு கொடு. அங்கேயே அவ்வளோ 150 ரூபாய்க்கு கவர் எடு. நண்டு ஒன்று போடு. 400 ரூபா போட்டு கொடு. ஒன்று 100 ரூபா. ஒன்று 100 ரூபா சொல்லுது. ஆற்று போட்டு கொடு. வேணாம். கடமை வேணுமா? நண்டு தான் வாங்கிங்க. நான் வறுக்கிற மீனாக வாங்கிங்க. என்னம்மா சொல்கிறேன்? 400 ரூபா. 3 தானே? 3 தானே? ஒரு கூறு 400 ரூபாவா? 400 ரூபா. 150 ரூபா போட்டுக்குமா. இங்கே பாரு. எவ்வளோ கேட்க நீயே சொல்லு. 400 ரூபாய்க்கு கேட்பேன். 300 கேட்பேன். எவ்வளோ அது? விரும்புறீங்க? இந்த இடம் ரொம்ப மோசமா இருக்குது. வேலைலாம் எப்படி இருக்கு? 20 பேரா? அது பத்தாது. எல்லாருக்கெல்லாம் கிடையாது, பொண்ணுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் மீதி. யாராக இருந்தாலும் சரிங்க, காசிமேடுக்கு ஒரு 2 மாதத்துக்கு வராதிங்க. எதாக இருந்தாலும் 20ஆம் தேதிக்கு மேலே வாங்க. அப்போ தான் மீன் நியாயமாக கிடைக்கும். நாங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கணும். ஆனால் மீனை பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு வாங்குற மீன் தான் வாங்கிடுவோம். ஆனால் 1000 ரூபாய் 20ஆம் தேதி மேலே வந்து வாங்கிக்கணும். அது ஏன் 20ஆம் தேதி மேலே வரணும்? ஏன்னா அப்போ ஸ்ட்ரைக்கு முடிஞ்சிருக்கு. ஓ, அப்போ வந்தீங்கன்னா நியாயமாக கிடைக்கும், வாங்கிட்டு போயிடலாம். ஓகே. ஓகேவா?